ஜாய் கிறிசல்டாவால் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு எமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா காவல்துறையில் புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்களில் பேட்டியும் அளித்திருந்தார். இந்த நிலையில தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை நீக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரங்கராஜ் தரப்பில் கிறிசல்டா மீது தான் வைத்திருந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி தன்னை அவர் ஏமாற்றி விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஜாய் கிறிசல்டாவினுடைய பேட்டி காரணமாக தனது 2 குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் இருவருக்கும் இடையிலான உறவு குறித்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காத நிலையில இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என கூறி இந்த மனுவுக்கு அக்டோபர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று ஜாய் கிறிசல்டாவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்.